ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியா சூப்பர் 8ல போயிருக்கு. சூப்பர் 8ல 3 மேட்ச் இருக்குது. இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 20 ஜூனு, அப்புறம் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் 22 ஜூனு, அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 24 ஜூனு. இந்த 3 மேட்ச் நீங்கள் வந்து வின் பண்ணால் தான் வந்து இப்போ செமிஃபைனலுக்கு போக முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கிலாந்து வந்து போன 2022 வேர்ல்ட் கப்பில் வந்து இங்கிலாந்து வந்து செம்மையாக மேட்ச் வின் பண்ணாங்க, செம்மையாக ஆடினாங்க. இந்த வாட்டி நம்ம அவ்வளோ ஆட விடக்கூடாது. அது மாதிரி வந்து இந்த 3 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா செமிஃபைனலுக்கு போய்டுவோம். செமிஃபைனல் போயிட்டோன்னா வந்து கொஞ்சம் வந்து நல்லா டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம இந்த 3 மேட்ச் வந்து டஃப் கொடுத்து எப்படியே ஜெயிச்சாகணும். ஆப்கானிஸ்தானோட எப்படியா ட்ரை பண்ணலாம், ஜெயிச்சிடலாம் எப்படியாவது. ஆப்கானிஸ்தானோட ஓகே, பங்களாதேஷோட எப்படியே போட்டுடலாம். ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவோட தான் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இது வரைக்கும். இப்போ சேப்பாக்கில் நிறைய மேட்ச் வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த வாட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ரொம்ப நம்ம டஃப் கொடுத்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ்திரேலியாவோட ஜெயிச்சிட்டோன்னா இந்த 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா செமிஃபைனல் போயிடலாம். செமிஃபைனல் போயிட்டால் ஃபைனல்ஸ், அப்புறம் ஃபைனல்ஸ் போய்ட்டா வின்னுவேன். அதை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த வந்து இப்போ இந்த சூப்பர் 8ல 3 மேட்ச்சில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மட்டும் தனியாக பார்க்குறாங்கன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய ரைவல்ரியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் எப்படி, அந்த மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் முடிஞ்சிச்சு. இந்தியா பாகிஸ்தான் எப்படி, அதே மாதிரி தான் இந்தியா ஆஸ்திரேலியாவும். இந்தியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் வந்து எல்லா முதற்கொண்டு எல்லா ஆல்ரவுண்டரும் இருக்கிற டீம் முக்காசி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ், அந்த மாதிரி முக்காசி டீம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டீமில் ஆல்ரவுண்டர் தான் முக்காசி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் முக்காசி இருக்கிற டீமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் ஆகும் அடிக்கிறது. ஏன்னா பவுலர் முதற்கொண்டு பேட்ஸ்மேன் வரைக்கும் கடைசி விக்கெட்லேருந்து எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் அடிப்பாங்க பேட்டிங்கு. ஆனால் நம்ம வந்து இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவோட ரொம்ப டஃப் கொடுத்து ஜெயிக்கணும். இந்த 3 மேட்ச் ஜெயிச்சிட்டா போதும் கைஸ், செமிஃபைனல் போயிடலாம். செமிஃபைனல் போயிட்டால் நம்ம ஃபைனல் ஜெயிச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம சூப்பர் 8 பற்றி நிறைய பேசணும் இருக்கு. இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா ப்ரெடிக்ஷன் போடலான்னு இருக்கிறேன். அது வந்து நான் வந்து ஒரு வீடியோ இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் வரும்போது இந்தியா ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ வரும்போது ப்ரெடிக்ஷன் போட்டுட்டே இருப்பேன். நீங்கள் வந்து கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி தான் என் சேனல் ரெக்கமெண்ட் ஆகும். அதான் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சைனிங் அவுட். இதோட கிரிக்கெட் பற்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.